விடுதலை பாகம் 2 நாளுக்கு ரிலீஸ் ஆக போது இந்த படத்துக்கு இப்போவே அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு டே 1க்காக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் எவ்வளோ, ஆந்திரா தெலுங்கானாவில் எவ்வளோ, மற்ற ஸ்டேட்லலாம் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் புஷ்பா படத்தோட நேற்று 14வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ டோட்டலாக இதுவரையும் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசரில் டாப் 3ல் இடம் பிடிச்சிருக்கு இந்த படம். ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் போன வாரம் வந்து மிஸ் யூ படம், அப்புறம் வந்து சூதுகவும் 2, இன்னும் சில படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னும் 2 முக்கியமான படம். அதில் ஒன்று வந்து 10 இயர்ஸ் ஆஃப் பிசாசு. அதாவது இப்படிப்பட்ட ஒரு பேயவே காதலிக்க முடியும், ஒரு பேயை பார்த்தா நம்மளுக்கு பயப்பட தான் தோணும். ஆனால் மிஷ்கின் அவர்களோட படத்தில் வர பேயை பார்த்தா நம்மளுக்கு காதலிக்கவே தோணும். அப்படிப்பட்ட ஒரு யூனிக்கான ஒரு ஹாரர் கான்செப்ட் எடுத்திருப்பாரு. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் தமிழ் சினிமாவில் நம்ம லவ் ஸ்டோரி காதல் திரைப்படம் அப்படின்னா நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு 4-5 திரைப்படங்களில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு கிளாசிக் ஐக்கான் அப்படின்னு சொல்லலாம். 27 இயர்ஸ் ஆஃப் காதலுக்கு மரியாதை இன்னைக்கு. ஸோ 27 வருஷத்தை கடந்திருக்கு. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. நான் காதல் மதுவை குடித்து விட்டேன். ஆமாங்க, தாள் தான், தாளம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்னா 99லேயே ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துக்கு 5 கோடி சம்பளம் வாங்கியிருக்காருன்னா அது ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான் சாத்தியமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் எல்லா பாட்டுமே அதிரி புதிரி ஹிட்டுங்க. அதில் ஒரு பாட்டு தான் இந்த ரம்தாஜ் யோகி அப்படிங்கிற பாட்டு, அதாவது காதல் யோகி அப்படின்னு. தாளம் எப்படி வேணால் சொல்லலாம். அதில் நம்ம அனில் கபூர் அவர்களோட ஒரு ஃப்ரேம் தான். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் எட்வின் தாஸ், குகன்ராஜ், அப்புறம் குர்ஷித்துர் ரஹ்மான் அப்படிங்கிறவர், நூர் மாஸ்கி, குட்டி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்களா இல்லையா என்னன்னு தெரில. அப்படி மறந்துருந்தீங்க அப்படின்னா லைக்கை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க, அதையும் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளூ தக்கல் வைப்ஸ் அப்படிங்கிற இன்னொரு சேனலோட லிங்கையுமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பண்ணல அப்படின்னா அதை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தரமான ஒரு வீடியோ ஒன்று வரப்போகுது ஒரு 2-3 நாளில். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இனிமேல் அதில் நிறையா அந்த ட்ரோல் அந்த சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம வசூல்குள்ளே போயிடலாம். சூதுகவும் 2 டே 6 தமிழ்நாட்டில் வந்து 16 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 18 லட்சம். ஸோ டோட்டலாக 1,95 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 2,17 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 6வது நாள். ஸோ 6 நாள் டோட்டல் கலெக்ஷன். ரொம்ப மோசமான வசூல் அப்படின்னு சொல்ல முடியலனாலுமே இது பத்தாது. ஒரு தோல்வி படமாக தான் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூதுகவும் 2. மிஸ் யூ இந்த படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 44 லட்சம், வேர்ல்டு வைடு 68 லட்சம். ஆக்சுவலாக ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் ஒரு நல்ல கலெக்ஷனே எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி வரப்போகுது. அப்புறம் தமிழ்நாட்டில் டோட்டலாக இந்த படம் 2,60 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4,19 லட்சம். 8 கோடி பட்ஜெட்டு. இந்த படம் சுமாராக போய்கிட்டு இருக்கு, அதாவது ஓகே அப்படிங்கிற ரகத்தில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது பத்தாது. இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 கோடிக்கு மேலே வசூல் பண்ணணும். மகாராஜா திரைப்படத்தோட சைனா கலெக்ஷன் டே 20 சைனாவில் வந்து 750K சைனீஸ் கரன்சி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது நம்ம ஊர் காசுக்கு 87 லட்சம். ஸோ டோட்டலாக சைனாவில் 77.07 மில்லியன் சைனீஸ் கரன்சி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 90 கோடி நம்ம ஊர் காசுக்கு வந்து வசூல் வருது. டோட்டலாக 197 கோடியே 71 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் புஷ்பா 2 இந்த படத்தோட டே 14 தமிழ்நாட்டில் 1 கோடியே 18 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 5 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 12 லட்சம், கேரளாவில் 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 27 கோடியே 3 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 14. ஸோ டோட்டலாக 70 கோடியே 67 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு 7 கோடி 7.5 கோடி கிட்ட அப்டேட் ஆகிருக்கு. அதை சேர்த்து தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 286 கோடியே 91 லட்சம். ஸோ கர்நாடகாவில் 87 கோடியே 26 லட்சம், கேரளாவில் 18 கோடியே 2 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 712 கோடியே 4 லட்சம், ஓவர்சீஸில் 234 கோடியே 54 லட்சம்,
வேர்ல்டு வைடு 1409 கோடியே 44 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஓவரால் வேர்ல்டு வைடு ஷேர் டீட்டெயில்ஸை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த படத்தோட ஒவ்வொரு ரீஜியன்லேயும் எப்படி ஒவ்வொரு டெரிட்டரிலையும் எப்படி வந்து தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து டோட்டலாக தியேட்டர்கள் ரைட்ஸ் 617 கோடி. ஸோ ஷேர் வந்து 734 கோடியே 52 லட்சம். இதுவரையும் டோட்டலாக பார்க்கும்போது இந்த படம் 100 கோடிக்கு மேலே ஓவராலாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. ஆனால் அதை நீங்கள் ஒவ்வொரு டெரிட்டரியாக பார்க்கும்போது அது ஒரு இடத்துல அடி வாங்குது, ஒரு இடத்துல பெரிய லாபம் கொடுத்துருக்கு. ஸோ ரெக்கவரி அப்படிங்கிறது 119% இப்போதைக்கு இருக்குது. இது பெரிய நம்பராக மாறலாம். அதை தாண்டி இந்த படம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரியே இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாலையும் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் கேரளாலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் இல்லை நாளை மறுநாள் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ தங்கல், பாகுபலி 2, இப்போ புஷ்பா 2, இந்த 3 படம். இதில் 2 படம் வந்து சீக்குவல், ஒரு படம் வந்து அது சீக்குவல் கிடையாது, ஆனாலுமே அது சைனாவோட கலெக்ஷனில் தான் வந்தது. ஸோ இப்போதைக்கு ஹையஸ்ட் கிராசர் இந்தியாவில் சைனா கலெக்ஷனை இன்க்ளூட் பண்ணாமல், ஏன்னா சில பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படி இன்க்ளூட் பண்ணுவாங்க, சைனாவோட கலெக்ஷன் சேர்க்காமல் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா பாகுபலி ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து புஷ்பா 2வாக தான் இருக்கும். அப்படி ஒரு வேளை சைனா கலெக்ஷனை இன்க்ளூட் பண்ணுன்னா தங்கல் தான். ஸோ அதுக்கடுத்து தான் விடுதலை பார்ட் 2, அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 2 கோடியே 97 லட்சம் புக் ஆயிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 34 லட்சம், கர்நாடகாவில் 27 லட்சம், கேரளாவில் 12 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்சம், ஓவர்சீஸில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து ஓப்பனிங் டேக்கு புக் ஆகிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஓப்பனிங் டே 10+ crore வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு புக்கிங் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டிலே ஒரு 7 கோடி 8 கோடி எதிர்பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு ஃபேக்டர்லாம் என்ன? இந்த படம் இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்களோட திரைப்படத்துக்கு ஓப்பனிங் இல்லையே, இந்த படத்துக்கு மட்டும் எப்படி புக்கிங் ஆகுதுன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா திரைப்படம் பெரிய அளவு குளோபலி பெரிய ஹிட்டு. இன்னொன்று வந்து வெற்றிமாறன் படத்துக்கு எப்போவுமே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அதை தாண்டி இந்த படம் ஃபஸ்ட் பார்ட்டே ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்சிது. செகண்ட் பார்ட்டுக்கு இப்போ பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி இந்த படம் ஃபஸ்ட் பார்ட்டு ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படம் செகண்ட் பார்ட் வரும்போது ஆப்வியஸ்லி அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்க தான் செய்யும். அதுக்கு நிறையா படங்கள் உதாரணம், இந்த படமுமே அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான். அடுத்ததாக 10 years ஆஃப் பிசாசு. ஸோ பிசாசு அப்படிங்கும்போதே இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு ஹாரரான படமாக இருக்க போது. அந்த போஸ்டர்லேருந்து எல்லாமே அப்படி தான் இருந்தது. பயங்கரமாக பயமுறுத்த போகிறாங்க அப்படின்னு தான் இருந்தது. அதெல்லாம் இருந்தது, அந்த ஃபேக்டர்லாம் இருந்தது. அதை தாண்டி பேயை நேசிக்க வச்சார். அந்த அப்படி ஒரு பேய் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பேய் தயவு செஞ்சு என்னை வீட்டை விட்டு போயிடாத, இங்கேயே இருந்துருமா அப்படின்னு அந்த பேயை பார்த்து நம்ம கெஞ்சி கேட்குற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தாரு மிஸ்கினே. ஸோ மிஷினிஸ்ட் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்திருந்தது ஹாலிவுட்டில், கிறிஸ்டியன் பெல் நடிச்சிருந்தார். அந்த படத்துலையுமே கிட்டத்தட்ட இப்படி தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று பார்த்துருவார். அந்த ஆக்சிடெண்ட் யார் பண்ணாங்கன்னு அதையே யோசித்து தேடி அவர் வந்து பயங்கர பாடி பில்டராக இருந்தவர் ஒல்லியாகவே ஆகிடுவார், பயங்கர ஒல்லியாகிடுவார். எப்படி ஐ படத்தில் நம்ம விக்ரம் ஆவார் அந்த மாதிரி ஒல்லியாகிடுவார். அந்த படத்துக்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஐ சமயத்தில் கூட அது ஒரு பெரிய உதாரணமாக போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு கான்செப்டை எடுத்து தான் இந்த பிசாசு படமே எடுத்திருப்பாங்க. அதுக்குள்ளே ஹாரரை கொண்டு வந்து அந்த ஹாரருக்குள்ளே ஒரு லவ் ஸ்டோரியை வச்சு வேறு லெவலில் இருக்கும். எப்படின்னா அவங்க அப்பா அவங்க பொண்ணை ராதாரவி பார்த்தோன்னா அப்படியே வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. உண்மையிலே இது வந்து நம்ம மிஷ்கினால் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட ஒரு படம். இந்த படம் வசூல் ரீதியாக பட்ஜெட் வந்து 1 கோடியே 80 லட்சம் தாங்க. 2010க்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் ஒரு படம் வந்து பெரிய லெவலில் அப்படியே குவாலிட்டியாக இருக்கும். பட்ஜெட் முக்கியம் இல்லை, படத்துக்கு கதை தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நிறையா படம் உதாரணம் இருக்குது. அதில் இந்த படம் ஒன்று. தமிழ்நாட்டில் மட்டுமே 6 கோடியே 20 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு டோட்டலாக 7 கோடியே 65 லட்சம். ஷேர் வந்து 4 கோடியே 10 லட்சம் அப்ராக்சிமேட்டாக. சரியான ஹிட்டு, அதிரி புதிரி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான ஐகானிக் ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம், காதலுக்கு மரியாதை. ஃபாசில் அப்படிங்கிற இந்த டைரக்டருக்கு எப்படி தான் இப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் தோணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் யோசிக்கும் போது வியப்பாக தான் இருக்கும். அந்த படம் ஒரு மாதிரி அப்படியே போயிட்டுருக்கும். அந்த கிளைமேக்ஸை பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் இப்படி ஒரு கிளைமேக்ஸை யாருமே எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டடு. அதுவும் இளையராஜா வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருப்பார். விஜய் ஷாலினி சரியான ஒரு பேரு. படம் ஒரு பக்கம் ஜாலியாகவும் இருக்கும், ஒரு பக்கம் அந்த லவ் அப்படியே கிளாசிக்கல் லவ் ஃபிலிம்ஸ்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டால் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக பட்ஜெட் வந்து 1 கோடியே 25 லட்சம்.
தமிழ்நாட்டில் இந்த படம் ஃபுட்ஃபால் பார்த்திங்க அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட 95 லட்சம் கிட்ட இந்த படம் வந்து டிக்கெட் விற்றுருக்கு. அந்த சமயத்திலேயே தமிழ்நாட்டில் 13,75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 7.5 கோடி கிட்ட ஷேர் வந்தது. வேர்ல்டு வைடு 14,50 லட்சம் ஷேர் வந்து இந்த படம் வந்து டோட்டலாக வேர்ல்டு வைடு ஷேர் 8,45 லட்சம். வெர்டிக்ட் சரியான பிளாக் பஸ்டருங்க, அல்டிமேட் பிளாக் பஸ்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் மறுபடியும் அதுக்கப்புறம் வரவே இல்லை தமிழ் சினிமாவில் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த படம். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் கடைசியாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக சில ஏஐலாம் வச்சு நம்மளும் அந்த ஃபோட்டோஷாப்லாம் வச்சு கொஞ்சம் எனக்கு அந்த என்னோட க்ரியேட்டிவை வச்சு ஒரு கான்செப்ட் போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த போஸ்டரை நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு கான்செப்ட் ஒரு போஸ்டர் இப்படி ஒரு இது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு சஜஷன் கொடுக்குறதா எப்படி கொடுப்பீங்க? ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஒரு போஸ்டருங்கிறது இந்த போஸ்டரோட நிற்க போகிறதில்ல, இது ஒரு ஃபோட்டோ ஸ்டோரியாக வரப்போகுது, இது ஒரு கதையாகவே வரப்போகுது. அதை நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவாவோ இல்லை ஒரு ஃபோட்டோ ஸ்டோரியாக போட்டிருந்தேன்னா அதோட லிங்க்கோ கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்க போது இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.